அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026வது வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் மூலமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா? தங்களுடைய பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதிர்ஷ்டம் தர கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மங்களனின் மாட்சியையும் குரு சனி புதன் ஆகியோரின் ஆளுமையையும் பெற்ற தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது விருப்பமான காரியங்கள் அனைத்துமே தடையின்றி நடக்கின்ற ஒரு காலகட்டமாகவே அமைய பெறுங்க. தங்களுடைய கழுத்து நெறித்த பிரச்சனைகள் அனைத்துமே கழன்றுவிடக்கூடிய ஒரு காலகட்டம். தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்கும். எதிர்பாராத நற்பலன்களும் லாபங்களும் ஏற்படலாம். அடிமை வேலையை உதறிவிட்டு சுயமாக தொழில் பண்ணுகின்ற வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைய பெறப்போகிறது. தங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான சோதனைகளையும் போராட்ட காலங்களில் இருந்தும் விடுதலை அடையக்கூடிய ஒரு காலமா இருக்க பெறப்போகிறது. புதிய தடத்துல வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்ற நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். மொத்தத்துல இந்த காலம் அப்படிங்கிறது பலதரப்பட்ட மகிழ்ச்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறுகிறதுங்க. அதிலும் இந்த நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. இதன் காரணமாக இழுபறியாக இருந்த சொத்து வழக்கை சுமூகமாக முடித்து வைப்பார். தொழில்துறையில் சில உயர்வான பலன்களை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. நின்று போன காரியங்களை நீங்கள் நினைத்த மாதிரி முடித்து வைப்பீங்க. கையில் பணம் தங்குகின்ற அளவுக்கு வருமானம் அதிகரிக்கலாம். அதே நேரம் ராகு 4வது இடத்துல நிற்கிறாரு. கேது பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல அமர்ந்திருக்காரு. சில நேரங்களில் குடும்பத்தில் மன நிம்மதி குறையவும் ஆரம்பிக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதே நேரத்தில் தொழிலுக்கு தேவையான உதவிகள் நண்பர்களால் கிடைக்க பெறுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள்ல ஏற்படுத்தினாலும் கூட தங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் வியாபார ரீதியா வெளியூர் பயணங்கள் நீங்க மேற்கொள்வீங்க. சிறு அலைச்சலுக்கு பிறகு தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வெளிநாட்டில் இருந்து மிக முக்கியமான செய்திகள் தங்களுக்கு வந்து சேருங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான ஏற்றம் ஒருபுறம் இருந்தாலும் தேவையில்லாத செலவினங்களும் ஆடம்பரமான செலவினங்கள் காரணமாகவும் கையிருப்பு கரைய ஆரம்பிக்கும். அதனால் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் திருமணம் நடக்கவில்லையே அப்படின்னு கலக்கத்தோடு இருப்பவர்களுக்கு கல்யாண பிராப்தி உண்டாக பெறப்போகின்றது. சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவாங்க. நீண்ட காலமாக இழுபறியாக இருந்து வந்த வழக்கு வம்புகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு உயரவும் ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி தீர்க்க முடியாத கடன்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுக்கு எதிரான விளக்குகள்ல சாதகமான தீர்ப்பு சூரிய பகவான் தங்களுக்கு வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு புதிய பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில இந்த கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கிறது. அதிலும் குடும்பம் ரீதியா சண்டை சச்சரவுகளால் சங்கடப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அமைதி நிலவவும் ஆரம்பிக்கலாம். தம்பதியர் ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. புது முயற்சிகளை செய்கிறத இந்த காலகட்டத்தில் சற்று தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கவலைப்பட்ட காரியங்கள் கூட சிறு தடைகளுக்கு பிறகு உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நடைபெற ஆரம்பிச்சிடும். அதே நேரம் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் கட்டுமான பொறியாளர்கள் ரியல் எஸ்டேட் விற்பனையாளர்கள் சிறப்பான
லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு முன்னேற்றமான பலனை காணக்கூடிய ஒரு காலகட்டம். சிலருக்கு மறுமண பாக்கியம் அமைய பெறலாம். மழலை செல்வம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் நவீன மருத்துவம் ஆரோக்கியத்தை சீராக்கும். கவலைப்பட வேண்டாம். தங்களுக்கு ஒரு அளவுக்கு அதிர்ஷ்ட காற்று தங்கள் மேல் வீசுகின்ற நேரமா இந்த காலம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். நினைத்த காரியத்தை உடனுக்குடன் முடிச்சிடுவீங்க. வெளிவட்டார செல்வாக்கு அதிகரித்துக் கொள்வீங்க. மின் சாதனம், அழகு சாதனம், கொடுக்கல் வாங்கல், இடம் வாங்கி விற்கும் தொழில் அப்படின்னு எந்த வகையாக இருந்தாலும் அதில் முயற்சிக்கு தகுந்த பலன் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. அதே நேரம் அரசு துறை, தனியார் துறை ஊழியர்கள் மதிப்பு மரியாதை அடைவாங்க. எதிர்பார்த்த பலனை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொண்டு வரும். சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும். இடம் மாற்றமும் உண்டாக பெறும். அதே நேரம் கல்வி அப்படின்னு வரும்பொழுது முறையாக கல்லூரிக்கு செல்வதை பழக்கப்படுத்த வேண்டியதும் உயர்கல்விக்குரிய இடம் கிடைக்க பெறுவதும் முக்கியமான ஒன்று. மன உளைச்சலான தலைவலி அதிகரிக்கலாம். முறையான தூக்கமும் மருத்துவரின் ஆலோசனையும் பெற்று தீர்வு காண்பது நல்லது. கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைய பெற்றாலும் கடன் தொல்லையும் நீங்க பெறுவீங்க. வரவுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயம் இருக்கும். ஆனா ஆடம்பர செலவினங்கள் காரணமா கையிருப்பு கரைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. வியாபாரத்துல தங்களுடைய மேல்திறன் லாபத்தை கொண்டு வரலாம். தொழில மிக சிறந்த வருமானத்தை பெறுகின்ற நிலையும் இருக்கலாம். தொழில்துறையில ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். வெளிநாட்டு வர்த்தக வாய்ப்பு கை கொடுக்கலாம். தொழிலில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். அதிலும் கணினி, சினிமா, சின்னத்திரை, பங்கு பரிவர்த்தனை போன்றவற்றில் மேன்மையான பலன் கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய வேலை திறன் பணியிடத்தில் பாராட்டப்படலாம். பெண்கள் பொறுப்புடன் நடக்கிறதுனால வேலையிடத்தில் பெண்களுக்கு உயர்ந்த மதிப்பு உண்டாகும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் தங்களுக்கு இருக்க பெறுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நபர்கள் விஷயத்துல தலையீடு நடத்த வேண்டாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முன்கோபப்படுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்க பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எடுத்த முயற்சிகள் கைகூட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்க பெற்றாலும் சில பல மறைமுக எதிரிகளினுடைய தாக்கத்தின் காரணமா சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் நீங்க எடுக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே நேரம் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. செலவுகளை கட்டுப்படுத்தினா நிதி நிலைமை மேம்படும். உணர்ச்சி ரீதியான நேர்மை பிணைப்பை தங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் கடந்த கால பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த காலத்துல உணர்ச்சி ரீதியான மன அழுத்தம் தங்களுடைய தூக்கத்தை பாதிக்க செய்யும். அதனால கொஞ்சம் உங்களுடைய உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுவது அவசியமாகிறதுங்க. எந்த ஒரு முடிவை நீங்கள் தொழில் ரீதியாக எடுப்பதாக இருந்தாலும் நன்கு தெளிவாக யோசித்து எடுக்க வேண்டியது அவசியம். அதே நேரம் கடன் சுமைகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால இந்த வருடம் பிறக்கும் போதே கடன் பிரச்சனையோடு பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த வருடத்தினுடைய முதல் மாதமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாத்திற்குமே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். கையில் இருப்பு இல்லாமல் பண நெருக்கடியை எதிர்கொள்வீங்க. பிறரிடம் பணம் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பணம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத அறிந்து செயல்பட பாருங்க. அதே நேரம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு நிகரான செலவினங்களை செய்வது அப்படிங்கிறது உகந்தது கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்திட்டு செலவினங்களை குறைப்பது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று அப்படின்னே சொல்லலாம்.
சொல்லலாம். அதே நேரம் உடல் நலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதத்தில் வந்து உடல் நலத்தில் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து சில பல விஷயங்கள் அப்படின்னு வரும்போது, அதிலும் குறிப்பாக மாணவர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கோட்டை விடாத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் ரொம்பவே முக்கியமாக உங்கள் கடின உழைப்போடு படித்தால் மட்டுமே உங்களால் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சற்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் நீங்கள் அலட்சியமோ விளையாட்டுத்தனமாகவே இருந்தீங்க அப்படின்னா தேர்வில் கோட்டை விடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் மாணவர்கள் நீங்கள் பள்ளி கல்வி படித்தாலும் சரி, கல்லூரி படிப்பு படித்தாலும் சரி, ஆராய்ச்சி படிப்பு படித்தாலும் சரி, கொஞ்சம் வந்து தேர்வுகளில் படிப்பில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள்.